This meeting is being recorded. வந்துட்டா ஸ்க்ரீன் வரல ஸ்கிரீன் வந்துட்டு இருக்கு. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? கேட்டேன். என்ன வேலை? அந்த எழுத்து உச்சரிப்பு துவா அப்படின்னு சொல்லணும். துவாது அது அது எப்படி உச்சரிக்கிறதுன்னு சொல்லணும். எது சரி எது பேரன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி உச்சரிச்சா சரி எப்படி உச்சரிச்சா சரி பேரன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த எழுத்து துவாதுன்னா தப்பு, துவாதுன்னா ரைட்டு. விலங்கல்ல சவுண்ட் வித்தியாசம் கேட்கல. எப்படி துவாது துவாது இங்க வந்து இப்ப நான் பாக்குற எழுத்து துவாது அப்படியா? துவா துவா ஓத போக்குல துவா தான் வரணும் அப்படித்தானே? சரி நீங்க ஓதனை தாண்டு வந்திக்குதா ரெக்கார்டிங்ல? இல்ல கொஞ்சம் மாத்தமா இருக்கு. மாத்தமா இருக்கு, சவுண்ட்ல வித்தியாசம் இருக்குது அப்படியா? சரி ஓகே, பிஸ்மில்லா ஓதனை பாவம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا لينبذن في الحطمة. كلا لينبذن في الحطمة. حطمة. كلا لينبذن في الحطمة. إن بطش ربك لشديد. إن بطش ربك لشديد. மூணாவது ويل للمطففين. நாலாவது الذين طغوا في البلاد. الذين طغوا في البلاد. الذين طغوا في البلاد. الذين طغوا في البلاد. தாக்கு போகக்கூடாது. طغوا في البلاد. திருப்பி தான் தான் வருது பிள்ளது. அதுதான் பேரண்ட்ஸ் சொல்றேன். போன கிளாஸ்ல இருந்து தான் பிள்ளை தான் ஓதுறீங்க, திருப்பி தான் ஓதுறீங்க. போன கிளாஸ்ல ஓதினா தான் அந்த தான் பிள்ளைன்னு சொல்லும். தாண்டு வரையில அது. الذين طغوا في البلاد. நீங்க ஓதுறீங்க அல்லதீன தொகவு ஃபில் தா அப்படிதானே? அந்த தா சவுண்ட் தான் பிள்ளை சிஸ்டர். நீங்க போன கிளாஸ் நீங்க தான் ஓதுகிறீங்க. உங்களுக்கு சவுண்ட் சரியா கேக்குது இல்ல ரெக்கார்டிங் அப்படியா? ரெக்கார்டிங் கேட்டீங்களா? கேட்டேன். இது என்ன ஓதுறீங்க? இதே தான் தான் ஓதுகிறீங்க. தாண்டு தான் பேரண்ட் சொன்னேன் உங்களுக்கு. இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கிறேன் தேவையில்லை, வேற ஒன்றும் தேவையில்லை. இந்த எழுத்தை நான் படிக்கிற எழுத்தை எப்படி உச்சரிக்கிறேன், இது நான் உங்களுக்கு இப்ப உதாரணங்களுக்கு முன்னால் அந்த எழுத்து உச்சரிக்கிறது, அந்த எழுத்துட வடிவம் என்ன, பல விஷயங்களை பேசிட்டு தான் உதாரணங்களை படிச்சு கொண்டிருக்கிறோம், வசனங்களாக ஓதி கொண்டிருக்கிறோம்.
இது வரைக்கும் உங்களுக்கு இந்த தாடு எழுத்து விலங்கலைன்னா தாண்டால் பிழையாது, எழுத்துலேயே பிழையாது. நான் கேட்குறேன் இந்த எழுத்து எப்படி ஓதுன்னு சொல்லுங்க. துவா வேங்கல. துவா துவா. இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க தான்னு சொன்னீங்க, 3 முறை சொன்னீங்க தானே, மூணு 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 சவுண்ட்ல வந்துக்குது. நான் எதை சரி எடுக்கிறது? இப்ப நீங்க சென்ன மூன்று முறையில இப்ப சொன்னீங்களே இந்த எழுத்தை நான் எப்படி உச்சரிக்கிறேன்னு கேட்ட நேரம் நீங்க விட சொன்னதுக்கு உங்களோட விடைய 3 வடிவத்துல வந்துக்கு. இப்ப எது சரி எது பேர் எடுக்கிறது? துவா தானே, துவா. எது சரி இதுல எது ரைட்டு? துவா அப்படியா? துவா சரி எடுக்கணும் அப்படிதானே? தா இல்ல துவா. துவா அதா சரியா? துவா நாங்க இத 2 கண்ணை கூப்பிச்சா மாதிரி சொல்லணும். நீங்க துவா மேல் நோக்கி சொல்லணும்னு தானே சொன்னீங்க. ஓகே, மேல் நோக்கி தான் செல்லணும். கன்னங்கள் ரெண்டையும் குவியல் ஆக்கியல 2 கன்னங்களையும் தடிப்பாக எடுத்து குவியல் ஸ்டைலுக்கு மாற்றி தான் செல்லணும். அதுவும் சரி. சவுண்ட் பிரச்சனை தாண்டே வருது சவுண்ட். அந்த நான் அது மாதிரிதான் சொல்றேன். அந்த தா வரையலான்னு சொல்லி தந்தேன் நான். தா அல்லது துவா துவா தா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா? துவா இப்ப நீ 2 மாதிரியுமே சொல்லி பழங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு பிரச்சனை. துவா துவா முதலாவது வரை சரியான உச்சரிப்பு. துவா நீங்க சொல்றீங்க துவா. இப்ப நான் எப்படி உங்களை சரின்னு சொல்றது? துவா 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 நீங்க சொல்றீங்க துவான்னு சொல்லி மேலுக்கு போயிட்டு ஃபாஸ்டா ஃபோர்ஸா அடிச்சு சொல்றீங்க துவா. அது பிழை. அப்படி அடிக்கிறல்ல. மேல் முன் பற்கள பின்பகுதியில பேத்திட்டு நாக்கு ஃபோர்ஸா பட்டு துவா என்று சொல்றீங்க, அது பிழை. அப்படி சொல்ற நேரம் அது வேற ஒரு எழுத்து தால்ட சவுண்டுக்கு போகுது. தால் தான் சொல்றது. அந்த அடிச்சு ஓதுறது ஃபோர்ஸ் பண்ணி ஓதுறது இல்லாம வாயில கன்னங்கள் குவியல் ஆகணும். துவாண்டு அடிக்கிற நேரம் கன்னங்கள் குவியல் ஆகாது, கன்னங்கள் அப்படியே சுருங்கிதான் போகும். விரிவாக விரிஞ்சு போகாது, சுருங்கிதான் போகும். துவாண்டு சரி விரிஞ்சுதான் வரும். கன்னங்கள் குவியல் ஆகிற அர்த்தம் வாய் ஃபுல்லா நாங்க தண்ணி எடுத்து வச்சு கொண்டு இருந்தா எப்படி எங்கட கன்னங்கள் வீங்கி போய் பெருசாகிக்குமோ அந்த மாதிரி வரணும். அப்ப நான் துவா சவுண்ட் வரும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த துவா சவுண்ட் வரணும், அங்கதான் வரணும் சவுண்ட். துவா 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 ரைட்டா? பாப்போம். الذين طغوا في البلاد. ரெக்கார்டை கேட்டு பார்க்கணும், எங்க மாத்தம் எங்க பிரச்சனைன்னு விளங்கணுமா. ஏன்னா அப்படி அடிக்கடி மாறி மாறி ரூட் மாறி மாறினா ஓதையலாது. ஒரு இடத்துல நாங்க ஸ்ட்ராங் ஆகணும். இதான் சரி இதான் பிழைங்கிற ஒரு இடத்துல ஸ்ட்ராங் காட்டி எங்களுக்கு ஓதல் சரியாக வராது. அது பெரிய பிரச்சனை போயிட்டு. திரும்பி ஓதவா? 5வது أعطيناك الكوثر. இல்ல أعطيناك الكوثر. أعطيناك الكوثر. أعطيناك الكوثر. திருப்பி தைனாக்கு போறீங்க, திருப்பி தைனாக்கு தான் போறீங்க. சவுண்ட் வருது பிள்ளை. அவெல்லாம் செல்லையில விலங்கல்ல. பிள்ளை அப்படிதானே? நான் சொல்றதான் நான் சொன்ன பிள்ளை அப்படியா? அப்படியா? சரியா பிள்ளையா? நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசத்தை இன்னும் நீங்க விளங்கி கொள்ளல.
துவா துவா ரெண்டுமே வேற வேற சவுண்ட். விளங்குதா முதலாவது? அது தா துவா. தா இல்ல, தான்னு சொன்னா கீழ் நோக்கி போகுது. நான் ரெண்டுமே வானத்தை நோக்கி தான் உச்சரிக்கிறேன். துவா துவா வித்தியாசம் விளங்குதா இல்லையா? தெரியுது, வித்தியாசம் விளங்குது. உங்களோட ஓதுல ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்க குழப்பி கொண்டீங்க. அவ்வளவு வித்தியாசம். நீ தெளிவா விளங்கி கொள்ளட்டும். நீங்க ஓதுற நேரத்துல துவான்னு தான் ஓதுறீங்க, துவா ஓத மாட்டேங்கிறீங்க. அதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. ஓதுற சந்தர்ப்பத்துல ஓதணும் துவாவை, நீங்க ஓதுறீங்க துவாவை. சொல்லாட்டா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, கேக்குதா? ஹலோ, அது பாப்போம். சவுண்டா கேக்குற சவுண்ட் திருப்பி துவைனா தான் ஓதுறீங்க. துவைனா இன்னா அஅத்வைனாகல் கௌசர். துவைனான்னு தான் வருது. أعطينا أعطينا அஹ்வைனா. இப்படியா ஓதுனீங்க உள்ளரம்? சொல்லுங்க பாபு, இந்த உச்சரிப்பு வந்துச்சா? أعطينا விளங்குது இல்லை அப்படியா? இல்ல, கொஞ்சம் அழுத்தி சொல்ற மாதிரி சொன்னா. நீங்க அழுத்தி சொல்றீங்களோ, ரெண்டுமே அழுத்தி தான் சொல்லணும். நீங்க தால் சவுண்ட் தான் உச்சரிக்கிறீங்க. தால் த தி து இப்படித்தானே வரும். நான் மே பல்லு முன் பல்ல வந்து படணும் யார் சொன்ன உங்களுக்கு? முன் பல்லுக்கு பின்னகளை வந்து போசா பட்டு தான் அந்த எழுத்தை உச்சரிக்கணும் யார் சொன்ன? பிழையாது. முன் பல்ல படவே இயலாது. முன் பல்ல பின் பகுதியில வந்து போசா அழுத்தமாக பட்டு உச்சரிக்கிற எழுத்து இந்த எழுத்து அல்லது. யார் உங்களுக்கு அந்த விஷயத்தை சரி தந்தது? உங்களுக்கு நாங்க சொன்ன விஷயம், உங்களோட கன்னங்கள் குவியலாக இல்லமா? அப்படி பட்டா கன்னங்கள் அப்படி ஒட்டி தான் போகும். இப்படி நேரா இப்படி குவியலா வராது. கன்னங்கள் என்ன செய்யும்? உள்ளுக்கு போகும், இப்படித்தான் போகும். இப்படித்தான் வரும் கன்னங்கள். அது பெரிய நீங்க மாறி உச்சரிக்கிறீங்க. அஅத்வைனாகல் கௌசர். அஅத்வைனாகல் கௌசர். அஅத்வைனாகல் கௌசர். இப்படி போதுங்க. அஅத்வைனாகல் கௌசர். அஅத்வைனாகல் கௌசர். இப்படி போதுங்க பாபு. தெளிவாக துவைனாண்டு ஓதுறீங்க. மிக தெளிவாக துவைனாண்டு தான் ஓதுறீங்க. துவா அல்ல துவா. முதல்ல துவாண்டு பழகுங்க. முதல்ல நீங்க துவாவை நீங்க 100 முறை சொல்லி பழகுங்க. ஏன்னா நீங்க அடிக்கடி மாறீங்க. துவாண்டு சொல்லிங்க, திருப்பி துவாவுக்கு போறீங்க. துவாங்கிறத வேறுபாடு ஒரு 1000 தடவைக்கு மேல சொல்லி பழகுங்க. அந்த வேறுபாடு கொள்றீங்க. துவா 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 தாண்டு தனி செலவனம். தனி செல்ல அவங்களுக்கு ஓத போகல நீங்க மாறிடுறீங்க. சொல்ல போகல துவாண்டு சொல்றீங்க, ஓத போகல துவாண்டு ஓதுறீங்க. சொல்ல போகல இந்த எழுத்து சொல்ற நேரம் துவாண்டு சொல்றீங்க, ஓத போகல துவாண்டு ஓதுறீங்க. கேட்டா சொல்றீங்க விளங்குது இல்லை அப்படின்னு சொல்லி. உண்மையில நீங்க பழகணும். ஒரு 1000 2000 3000 தடவை உட்காந்து துவா துவா எங்க படுது, பாயில் எங்க மாறணும், எந்த இடத்துல வந்த சவுண்ட் வருது, எப்படி உச்சரிக்கணுங்கிறத நீங்க நிறைய நேரம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணி நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வரணும், இதை நான் உச்சரிக்கிறது இதுதான்,
இதுதான் சரியான உச்சரிப்பு, இப்படி உச்சரிக்க கூடாது என்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரணும். ம் அப்பதான் உங்களுக்கு ம் அந்த விஷயம் சரியா மைண்ட்ல ம் படும். ம் என்ன சொல்லுது திருப்பி ஒரு போதும் பாவம். إنا أعطيناك الكوثر இன்னும் கொஞ்சம் மாறணும். أعطيناك الكوثر. أعطيناك أعطيناك الكوثر الكوثر. إنا أعطيناك الكوثر கொஞ்சம் மாறிடு, லைட்டா மாறிடு. துவைனா லைட்டா மாறிடு. طينا துவைனா طينا துவைனா أعطيناك الكوثر. أعطيناك الكوثر துவைனா துவைனா ها சொல்லி பாருங்க. أعطينا أعطينا அந்த சொல்ல மட்டும் சொல்லுங்க பாவம். أعطينا أعطينا இல்ல எது சரி? أعطينا திருப்பி சொல்லுங்க. ரெண்டு 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 மாதிரி சொல்லுங்க. ரெண்டு மாதிரி சொல்லுங்க. ரெண்டு மாதிரி சொல்லுங்க. திருப்பி மாட்டிட்டீங்க. أعطينا அஹ் அல்ல. أعطينا அஹ்ங்கிறது மூலாவது பேரு. இது வந்து ஆயின். ஆயின். அஅதைன அஅதைன ரெண்டு மாதிரி சொல்லுங்க. أعطينا அஹுங்கிறது أعطينا அஹுன்னா திருப்பி ஆயின் வரணும். உச்சரிக்கிறீங்க. أعطينا أعطينا திருப்பி சொல்லுங்க ரெண்டு மாதிரியும். أعطينا أعطينا ரெண்டாவது அஹ்ண்டே வருது. ஹாவை உச்சரிக்கிறீங்க திருப்பி. ரெண்டுலயுமே ஆயின். ஆயின மாத்தம். திருப்பி أعطينا أعطينا சரி. பிளவு முதல்ல சொன்னது சரியா, ரெண்டாவது சொன்னது சரியா? دوينا திருப்பி மாத்துறீங்க. நான் கேட்ட கேள்வி என்ன என்ன சொல்லி காட்டுங்க. முதலாவது உச்சரிச்சது சரியா, ரெண்டாவது உச்சரிச்சது முதல்ல நீங்க அதில் தெளிவாங்க. முதலாவது சொன்னது சரி இல்ல, ரெண்டாவது சொன்னதுதான் சரி, எது உங்களுக்கு சரி? أعطينا ரெண்டாவதா? இப்ப நீ சொன்னது ரெண்டாவது. இப்ப சொன்னது ரெண்டாவது முதலாவதா? சரி திருப்பி சொல்லுங்க. ரெண்டு முறை சொல்லுங்க. أعطينا أعطينا ஹார்ட சவுண்ட் வரையலாது. ஹார்ட சவுண்ட் வரையலாது. சரி. எப்படி அஹ்னு மாறுது? பிள்ளை ஐன் வரணும். வித்தியாசம் வரல. ரெண்டு ஒரே மாதிரி தான் வந்து ரெண்டு கொண்டே துவைனா வருது. துவா தான் வருது. தால் தான் வருது. துவா வரல. நாங்க திருப்பி ஐனுக்கு தான் போக வேண்டி வரும். ஐன் நீங்க ஹான் தான் உச்சரிக்கிறீங்க. என்று தான் வருது. இது அல்ல. திருப்பி ஹா தான் உச்சரிக்கிறீங்க. முதலாவது ஐனை திருத்தணும். நீங்க தாக்கு வந்தது பிரச்சனை மாதிரி தான். ஐன் தான் திருப்பி போகணும். ஏன்னா ஐன்ல நீங்க குழம்புறீங்க. ஐன் திருப்பி ஹார்ட சவுண்ட் தான் வருது. நீங்க ரெக்கார்டு கேட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதான் உடல் ரெக்கார்டு தான். நீங்க ஒருத்தர் ரெக்கார்டு கேட்டுப்பாரு. எனக்கு சொல்லுங்க. ஓத போகல மிக தெளிவாக ஹாவை உச்சரிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஐன் சொல்லி தரப்படுகிறது. அது நீங்க கஷ்டப்பட்டு கடைசியில ஹார்ட சவுண்ட் வருது. காத்தே வருது. தொண்டையில தான் சொல்றேன். தொண்டையால தான் உச்சரிக்கிறது. அதே தொண்டையால தான் ஹாவை உச்சரிக்கிறது. அதே தொண்டையால தான் ஆயினையும் உச்சரிக்கிறது. ரெண்டும் ஒரே இடம் தான். சவுண்ட் தான் வித்தியாசம். தெளிவா ஹார்ட சவுண்ட் வருது. நான் ரெக்கார்டு தர கேட்டு பாருங்க. ஹார்ட சவுண்ட் வருது. ஐன்லாம் பிரச்சனை. இப்ப
நாங்க தாவை பத்தி பேச முன்னுக்கு ஐனை கிளியர் பண்ணணும். ஐன்ல பிரச்சனை வச்சுட்டு அந்த தாவை அந்த இது வரக்கூடாதா அப்ப அந்த காத்து வராம சொல்லணுமா? காத்து வந்த ஹே சிஸ்டர் அது எங்கிட்ட வேற எழுத்து அது, இன்னும் ஒரு எழுத்து அது. நான் வேற எழுத்து அங்க மாத்துறோம். துவைனா ஆஹ் ரைட்டா? அதானே காத்தானே வருது, வரல இப்ப. துவைனா நான் வேற ஃபர்ஸ்ட் ஐனை தான் பார்க்கணும், செய்ய வழி இல்லை. எனக்கு வேலை செய்யணும். ஐன்ல சுக்கூன் வார எப்படி ஐன்ல ஐனுல சுக்கூன் வார 5 வசனத்தை குர்ஆன்ல தேடி எனக்கு ஓதி அனுப்பிக்கும். ஐனுக்கு சுக்கூன் அதிகம்.